செந்தில்குமார் எழுதிய சிறுகதை மோஸ். யார் மொழிபெயர்த்திருக்காங்கன்னா சுபஸ்ரீ பீமன். ஸோ புக் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இது மாதிரி பரமேஸ்வரி தான் நம்ம மெயின் கேரக்டர் எப்படி இவங்களோட லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா, இது மாதிரி ஜுவல்லரி ஷாப்ஸ்க்கு போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட அவங்க செய்கிற க்ரைமில் வந்து பார்ட்னர்ஸுன்னு சொல்லலாம். அவங்களோட பார்ட்னர்ஸும் இது மாதிரி ஜுவல்லரி ஷாப்ஸுக்கு போயிட்டு இது மாதிரி அங்கே இருக்க வேலையாட்கள் எல்லாரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி நகை திருட்டிட்டு வந்து தான் அவங்களோட டெய்லி வாழ்க்கையை ஓட்டுறாங்க. அந்த டைமில் அவங்க கையில் வந்து கோல்டே இருந்தாலையும் அந்த நேரத்தில் சாப்பிட்றதுக்கு காசு இல்லை. ஏன்னா இது மாதிரி ஜெயலலிதா வந்து கருணாநிதியை வந்து அரெஸ்ட் பண்ண இது மாதிரி ஊழல் இருக்கிறதுனால அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா ஷாப்பும் க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த தங்கத்தை விற்க முடியறதில்ல. சில பெண்கள் வந்து இது மாதிரி நம்ம ஓட் பண்ணி உங்களை அரசியல்வாதிகள் நிம்மதியாக விடுவாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் இது மாதிரி ஜெயிலில் போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்குது. ஸோ வந்து தங்கத்தை வந்து இது மாதிரி ஒரு பான் ஷாப்பில் வைக்கிறா. பான் ஷாப்பில் அடமானம் வச்சுட்டு காசு எடுத்துகிட்டு வந்து அப்புறம் கறி வாங்குறா. அங்கேயும் கொஞ்சம் எடுத்துடுறா அதிகமாக கறி. அப்புறம் இவ கறி எடுத்து வர வழியில் இது மாதிரி சின்ன குழந்தைங்களெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு இப்போ நம்ம பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம், கம்னு போவோம். அது மாதிரி இல்லாமல் இவங்க கொஞ்சம் நல்ல மனசு பண்ணி அவங்களுக்கு இது மாதிரி சாக்லேட் அப்புறம் நிறைய பொருட்கள்லாம் வாங்கிட்டு வராங்க. ஆனால் இந்த குழந்தைங்க வந்து இவளை பார்த்து பயப்படுது. ஸோ வந்து அவங்க அம்மா வெளியே வந்து யார் நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறாங்க. குழந்தைங்கள பார்த்தேன், சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு நார்மலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த குழந்தைங்க வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிக்கிறதுங்க. அப்புறம் அந்த அம்மா பார்த்துட்ருக்காங்க. உள்ளே வாங்க தண்ணி குடிங்க அப்படின்றாங்க. அந்த பேக்கை அவங்கக்கிட்ட தந்துட்டு குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க, வெளியே விடாதீங்க, இல்லைன்னா யாராவது திருடுறதுனா கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா கவனமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் பரமேஸ்வரிக்கு ஒரு ஞாபகம் வருது. அவங்களோட ஃப்ளாஷ்பேக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்களோட ஃப்ளாஷ்பேக்கில் என்ன ஆகுதுன்னா, சிஸ்டருக்கு மாதிரி ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா பேர் சுப்பு. அதுதான் ஷார்ட் ஃபார்ம் சுப்புவா ஃபுல் நேம் சுப்புவான்னு தெரியறதில்ல நம்மளுக்கு இந்த புக்கில். அதனால் இவங்களை நம்ம சுப்புனே கூப்பிட்டுக்கலாம். இந்த சுப்பு அக்கா வந்து பரமேஸ்வரிக்கு வந்து ஒரு சிஸ்டருக்கு மாதிரி. இவங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு இவங்களுக்கு ஆங்கிள்ஸ் வாங்கணும், அப்படி காலில் கொலுசு மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போகிறாங்க. ஸோ சுப்பு அக்கா அங்கே போன உடனே இது மாதிரி காசு அவ்வளோ அதிகமாக இருக்கிறதில்ல. ஸோ சுப்பு அக்கா வந்து எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு இந்த ஷாப்கீப்பர்கிட்ட வந்து பேரம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஷாப்கீப்பர் தர மாதிரி இல்லை. ஒரு வழியாக அவங்க ரொம்ப நேரமாக பேரம் பேசி கடைசியாக ஒரு லோவர் ப்ரைஸுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் அதை வாங்கின உடனே இது மாதிரி அந்த அசிஸ்டண்ட் வந்து பரமேஸ்வரி காலில் மாட்டும் போது இவளை செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணுறத வந்து சுப்புக்கா பார்த்துட்டு இவனை பலார்னு அறையலாம் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் அந்த ஷாப்கீப்பர் எல்லாத்தையும் காமாக வச்சுக்கிறாரு, எல்லாரையும் வெளியே அமுச்சு விட்டுறாரு. அப்புறம் வந்து பரமேஸ்வரி அவங்க வச்சிருந்த கூடையில் வந்து ஆங்கிலத் சொல்கிறத பார்க்குறா. சுப்புக்கா எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறா. வெளியே வந்த உடனே சுப்புக்கா வந்து சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ பரமேஸ்வரி ஆங்கிலத் எடுத்து காட்டுறா இன்னொரு பாரு. அப்போ சுப்புக்கா என்ன நினைக்கிறாங்க, பரமேஸ்வரி தட்டி இருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ வந்து பரமேஸ்வரி வந்து ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கா. அப்போ சுப்புக்கா எதுக்கு எடுத்த அப்படின்னு சொல்லி அவள் தலையில் கொட்டுறாங்க. அப்புறம் பரமேஸ்வரியை டினை பண்ணுறதை விட்டு அவன் என்னை செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணா, ஸோ இது சமந்தான அப்படின்னு அவங்க ரீசன் சொல்கிறாங்க. டினை பண்ணுறதை விட்டு இந்த புக்கு என்ன சொல்ல வருதுன்னா, இது மாதிரி டினை பண்ணுறது, நீங்கள் பண்ணாததை வந்து நீங்கள் இது மாதிரி ரீசன் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஸ்மால் ஆக்ஷன்ஸுக்கு கூட நிறைய கான்சிக்வன்சஸ் வரலாம் ஃப்யூச்சரில் அப்படின்றது இந்த புக் சொல்கிறத நான் நினைக்கிறேன். ஓகே, கதையை தொடரலாம். அப்புறம் சுப்புக்கா வந்து பரமேஸ்வரிக்கிட்ட பேசுகிறதே கிடையாது. அன்னியிலேருந்து பேசாத உடனே எந்த கான்டாக்டும் இல்லை. அப்புறம் ஒரு சிறிய தொடர்பு இருக்குது ஒரு லெட்டர் மூலியமாக. ஆனால் அதுவே கொஞ்சம் நல்லா கட் ஆகிடுது. அப்புறம் பரமேஸ்வரிக்கு ஒரு செய்தி வருது, சுப்புக்கா இறந்துடுறாங்க அப்படின்னு. சுப்புக்கா இறந்த செய்தி வந்த உடனே இவன் மனசு உடஞ்சி போயிடுறா. எப்படி இருந்தாங்கன்னா, இது மாதிரி செல்லக்கண்ணை வந்து அவளை பயங்கரமாக
சல்லக்கண்ணு யாருன்னா உங்களோட சுபோவோட ஹஸ்பண்ட். அப்புறம் வந்து சுபோக்கா வந்து இது மாதிரி திட்டிடுறாங்க மோசமான வார்த்தைகள் யூஸ் பண்ணி. ஸோ சுபோக்கா எதையும் தாங்கிக்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் சுபோக்காவோட ஃப்ரெண்டருக்கு போயிட்டு அது மாதிரி எல்லாம் முடியுது. பரமேஸ்வரி அவள் வீட்டில் இருக்கா. சல்லக்கண்ணை வந்து ஒரு ஃபாதர் ஃபிகர் மாதிரி பரமேஸ்வரிக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் சல்லக்கண்ணை வந்து பரமேஸ்வரி அவனோட டாட்டர் மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கா. ஸோ சல்லக்கண்ணை வந்து இது மாதிரி பரமேஸ்வரியை எப்படியாவது அவளுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ அழகுமுத்து அது மாதிரி ஒரு ஆள் இருக்கா, வேலை தேடிக்கிட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு வந்து பரமேஸ்வரியை கட்டிக்கோடா அப்படின்றான். அப்படி சொன்ன உடனே இது மாதிரி அவர் பரமேஸ்வரி வீட்டுக்கு போகிறாரு. இவங்க எல்லாரும் போன உடனே பரமேஸ்வரி வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சல்லக்கண்ணை சொல்கிறான். முடியாதுன்னு அவள் பிளட்டாக சொல்லிக்கிட்டுறா. அப்போ சல்லக்கண்ணை வந்து கத்த ஆரம்பிக்கிறான். பரமேஸ்வரி ஆளுன்றா. அப்புறம் வந்து சல்லக்கண்ணை என்ன சொல்கிறான்னா, உன் அக்கா சூசைட் நோட் விட்டுட்டு போயிருக்கா, நீ தான் அவங்க ஆங்கிலட்ஸ் திருடுன்னு அப்படி சொன்ன உடனே பரமேஸ்வரி அம்மா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவளை அடின்னு அடிச்சுட்டு ஒரு கோபத்தில் வெஜிடபிள் சாப்பிங் நைஃப் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அக்கா விட்டுருங்க அப்படின்னு சல்லக்கண்ணை பெக் பண்ணுறா. அப்புறம் அழகுமுத்து இதெல்லாம் பார்த்துட்டு பயந்து விட்டே போயிடுறான். வெளியே ஓடிடுறான். தலையில் கை வச்சுக்கிறான். இதெல்லாம் ஆகுது. அப்புறம் நெய்பர்ஸ் எல்லோரும் வராங்க பார்க்குறதுக்கு என்னாச்சுன்னு. ஸோ இப்போ ஊருக்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுது. அடுத்த நாளே இது மாதிரி செல்லக்கண்ணை வந்து ஒரு டெம்பிளுக்கு கூப்பிட்டு போகிறான் பரமேஸ்வரியை. அங்கே அவளை மொட்டை அடிக்க வைக்கிறான். அது வந்து கல்ச்சரில் வந்து இது மாதிரி பண்ணால் பாவங்கள் எல்லாமே போயிடும், அப்புறம் ஒரு புது வாழ்க்கையை தொடரலாம் அப்படின்றதுனால இது பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி பண்ண வைக்கிறான். அந்த ரிச்சுவல்லாம் பண்ண உடனே சில போலீஸ் ஆட்கள் வந்து என்ன சொல்கிறாங்களா, இவளோட பிளண்ட் எக்ஸ்ப்ரெஷனும் அப்புறம் வந்து ஹேர்லெஸ் ஹெட்டு இது மாதிரி நிறைய பேர் ஃப்ரைட்டன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பஸ்ஸில் போயிட்டுருக்கும் போது பரமேஸ்வரி ஓவர்வெல்ம்ட் ஆகிட்டு அது மாதிரி அவங்க அம்மா பேர் சொல்லிட்டு, நான் ஒவ்வொரு வருஷமும் என் முடியை உனக்கு தியாகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சல்லக்கண்ணை அவளை உட்கார வைக்கிறான். அப்போ அவள் என்ன சொல்கிறான், நானும் இதை எடுக்கலாமாம்மா அந்த அங்கிள்ஸ அப்படின்னு அவள் சொல்கிறா. இதெல்லாம் நடக்குது. அப்புறம் பரமேஸ்வரி அவளோட நல்ல வாழ்க்கையை திறந்துட்டு தான் இருக்கா. எப்பவும் போல நார்மல் லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கா. அவங்க அக்கா மாதிரியே பேஸ்கெட் எடுத்து கடையாக போகிறா. அப்புறம் ஒரு நாள் சில பேர் இதில் வந்து அடின்னு அடிச்சுட்டு இது மாதிரி நீ தான் அந்த கடையில் இருந்து நகை எடுத்தது தெரியும், நிறைய கஸ்டமர்ஸ் அதை வாங்குறாங்க, நீ இப்போ தந்தனா போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும்னா தரமாட்டேன், உனக்கு நான் காசு கூட தராங்க இந்த நகையை தந்துடு அப்படின்றாங்க. என் வீடை செக் பண்ணு, நான் எங்கே போனாலையும் செக் பண்ணேன், போலீஸை கூப்பிடு, நானும் அந்த நகையை எடுக்கல அப்படின்னு அவங்ககிட்ட டைப் பண்ணுறாங்க. இதெல்லாம் நடந்த உடனே அவங்க ரோட்டில் நடந்து போயிட்டுருக்க வழியில் வந்து ஒரு பெண்ணை பார்க்குறாங்க. அந்த பெண் வந்து மயக்கம் அடையிற நிலைமையில் இருக்காங்க. அதனால இவங்க அந்த மயக்கம் போடுற பெண்மணியை பிடிச்சிட்டு இது மாதிரி ஒரு டீ கடைக்கு போயிட்டு வாங்கி தராங்க. இவங்க எல்லோரும் சாப்பிட்டு இது மாதிரி நீங்கள் பரமேஸ்வரி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்கள் லைஃப்க்கு மட்டும் பொறுப்பு இல்லை, நீங்கள் வச்சுருக்க குழந்தையோட லைஃப்க்கும் நீங்கள் தான் பொறுப்பு. ஸோ நான் மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னா நீங்கள் செத்துருப்பீங்க அப்படின்னு அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஸோ வந்து நான் காலையில் சாப்பிட்டாம இருந்தேன், வெயில் இன்னும் கஷ்டமாக்குது அதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைக்கு வந்து இது மாதிரி காய்ச்சலாக இருக்கிறதுனால தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வரேன் இங்கே வரைக்கும் வந்தேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் முடியுது. ஆனால் அவங்க அந்த பெண்மணி வந்து கூடையை மட்டும் விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த கூடையில் பணம் அப்புறம் வீட்டு சாவி மற்றதெல்லாம் இருந்துச்சு, முக்கியமான பொருட்கள். பரமேஸ்வரி வந்து அந்த இடத்துலையே அதெல்லாம் எடுத்துருக்கலாம். ஆனால் அவளோட பாஸ்ட்லேருந்து மூவ் ஆகிட்டு இது மாதிரி எப்படி நல்லவளாக மாறுறா அப்படின்றது தான் அது. ஸோ அவளுக்குள்ளே ஒரு சேஞ்ச் நம்மளால் பார்க்க முடியுது. இவள் வந்து பஸ் ஏறி அந்த பெண்மணி ஊர் வரைக்கும் போயிட்டு அவளை தேடிட்டு அவள் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அந்த குழந்தை ஆள்ற சத்தம் கேட்டு இது மாதிரி இந்த குழந்தைய தாளாட்டுறாங்க. அப்போ யார் பார்க்குறாங்கன்னா அழகுமுத்தை பார்க்குறாங்க. அழகுமுத்து தான் அவங்களோட ப்ரைடு ஆக போனவன் அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அழகுமுத்துக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. அழகுமுத்து ஏன் கண்ட பொம்பளை கிட்ட வந்து அது மாதிரி தர அப்படி குழந்தைய அப்படின்னு கேட்குறான் கோவம்னு சொல்ல முடியாது. அவளுக்கு அந்த ரியாக்ஷன் அருவருப்பாக இருக்கலாம், இல்லைன்னா நிறைய எமோஷன்ஸ் இருக்குது அந்த பேசேஜில். அப்புறம் இதெல்லாம் நடந்த உடனே கதை முடியுது. நன்றி, வணக்கம்.